அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எங்கே போனாலும் தைரியமாக பேசுவேன் அப்படின்னு அந்த பாய் அல் ஹாஃபில் முஸம்மில் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சொற்பொழிவாற்றுவார். الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العليم قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் ஆகுக. அந்த வல்லவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக கோமான் அண்ணலும் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியருள் பூமான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாகாக்கள் இறைநேச செல்வர்கள் இன்னும் மஜ்லிஸிலே இந்த ரியாதுல் ஜினான் அரபிக் கல்லூரியினுடைய மன்ற துவக்க விழாவில் வீற்றிருக்கக்கூடிய எமது ஆசிரிய பெருந்தகைகள் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவினுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஏராளமான நிஅமத்துக்களை வழங்கி இருக்குகின்றான். அந்த ஏராளமான நிஅமத்துக்களை விடவும் அல்லாஹ் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், குறிப்பாக மனித வர்க்கத்தையே அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால் இல்மை கொண்டுதான் கண்ணியப்படுத்தினான். கண்ணியம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கிஃப்ட். அது எல்லோருக்கும் கிடைச்சது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அருளை அல்லாஹ் வழங்குகின்றான். இல்ம் என்பது ஒரு கிஃப்ட், அது எல்லாருக்கும் கிடைச்சதாது. கல்வி யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை நசீபாக்கி விடுகின்றான். ஊத்துல் இல்ம தரஜாத் என்று அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்வான், இல்ம் உடையவர்களுக்கு தான் தரஜா, இல்ம் உடையவர்களுக்கு தான் உயர்வு, இல்ம் உடையவர்களுக்கு தான் கண்ணியம். இல்ம் இல்லை என்று சொன்னால், அந்த இல்ம் இருந்து அதை அமல் செய்யவில்லை என்று சொன்னால் டோட்டல் ஜீரோ, எதுலயுமே பிரயோஜனம் இருக்காது. ஒரு 500 ரூபாய் இருக்குன்னா அந்த 500 ரூபாயோட மதிப்பு நமக்கு தெரியும், அதை தூக்கி கீழே போட்டுற மாட்டோம். சாதாரண பேப்பர்னா தூக்கி போடுவோம், சாதாரண பேப்பர் தானே. அப்போ ஒரு பொருளினுடைய மதிப்பு தெரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கல்வியாளர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? இல்மை கற்பவரும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். இருக்கிற எல்லா மக்கள்லையுமே சிறந்தவங்க யாருன்னு கேட்டா, யார் இல்ம தேடுறாங்களோ, யார் இல்ம பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு இல்முடைய பாக்கியத்தை நாம் கேட்டோமா? கேட்கல. அல்லாஹ்வாக கொடுத்தான், அல்லாஹ் தேர்வு செய்தான். நம்மை இல்மாளிகளாக அல்லாஹ் தேர்வு செய்து நம்மை அனுப்பி இருக்குகின்றான். நமக்கு இல்மை அல்லாஹ் நினைவுபடுத்தி கொண்டே இருக்குகின்றான். நாம் கேட்கவில்லை அருமையானவர்கள். அந்த இல்மை கொண்டு நாம் பிரயோஜனம் அடையவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், இத்தனை ஆசான்களை முன்னே நிறுத்தினேன், இப்படியெல்லாம் பாடங்களை புகட்டினேன், இல்மை கற்றாயா? என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது.
அருமையானவர்களே, ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நிஅமத். அந்த இல்மு போயிருச்சுன்னு சொன்னா அது திரும்ப கிடைக்காது. உஸ்தாதுமார்கள் ஏகப்பட்ட இல்முகளை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இல்மை கொண்டு அல்லாஹ் தஆலா பிரயோஜனம் அடைய செய்வானாக. அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லுவான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் கற்காதவரும் சமமாவார்களா? ஒரு சாதாரண ஒருத்தன், கல்வி அறிவே இல்லாத ஒருத்தன் ரோட்ல உட்கார்ந்து சிரிப்பான், நம்ம போய் சிரிக்க முடியுமா? பாக்குறதுக்கெல்லாம் கமாண்ட் அடிப்பான், நம்ம கமாண்ட் அடிச்சிட முடியுமா? அந்த இடத்தினுடைய அதவு என்பது தெரியும். அந்த இடத்தினுடைய அதவு என்பது தெரியும். அந்த இடத்துடைய அதவும் இல்மும் இல்லை என்று சொன்னால் பேச முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்கள்ட்ட வாதம் செய்ய முடியலன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிருங்க. ஏன் கேட்டா, வாதம் செய்வதற்காக இல்மை கற்கவில்லை. வாதம் செய்வதற்காக இல்மை கற்கவில்லை. இல்மை கற்றதின் நோக்கம் முதலில் நம்ம அமல் செய்யணும், பிறகுதான் மற்றவங்களுக்கு சொல்லணும். எனவே அல்லாஹு தஆலா இல்மை கற்று அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.